ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், 3 லவங்கப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துடுறேன். சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினா போதும். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த விழுதை சேர்த்துடுறேன். வெங்காய விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினா கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நல்லா வதங்கி வந்திருக்கு. 2 பெரிய தக்காளி எடுத்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த விழுதை சேர்த்துடுறேன். இது கூடவே 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். தக்காளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ வதக்கினதுமே பாருங்கள் தக்காளி விழுது எல்லாமே நல்லா வதங்கி எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி வெங்காய விழுதை வந்து எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். சிக்கன் 3/4 கிலோ வாங்கிட்டு வந்து உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த சிக்கனை சேர்த்துடுறேன். நல்லா பெருசாக இருக்கிற உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து இந்த சைஸுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் சிக்கனை நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் மசாலாலாம் சேர்க்கும் போதே மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ வந்து நான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து செமி கிரேவி போல் தான் செய்ய போகிறேன், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க போகிறதில்ல. சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும், வெந்துடும். இப்போ நல்லா 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. சேர்த்துருந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ நல்லா கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. பாருங்கள், சைட்லலாம் வந்து எண்ணெய் வந்து மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சமைக்கும்போது இது போல் எண்ணெய் வந்து சைட்லலாம் வர ஆரம்பிச்சா அந்த கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் வெறும் சிக்கன் மட்டும் நம்ம செய்யாமல் சிக்கன் கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் சிக்கன் வாங்கினீங்கன்னா உருளைக்கிழங்கையும் சேர்த்து இது போல் நல்ல டேஸ்டியான ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.